ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2024 தெலுங்கில் ரிலீஸ் ஆன அனுமன் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா படத்தோட ஓப்பனிங்லேயே நம்ம வினய் சின்ன வயசு கேரக்டரை காட்டுறாங்க. அவர் சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அதனால மொட்டை மாடியிலேருந்து குதிச்சு அவர் கால் கையை உடச்சிக்கிறாரு. இதை கண்டிச்சா அவங்க அப்பா அம்மாவை வீடோடையே கொளுத்திடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து பேட்மேன் மாதிரியே ஒரு சூட் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட்டை போட்டு ஒரு லேப் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காரு. அதே நேரத்தில் நம்ம படத்தோட ஹீரோவான தேஜா எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் அவரோட ஊர்லேயே நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அதே நேரத்தில் நம்ம படத்தோட ஹீரோயினான அமிர்தா ஐயரை காட்டில் இருக்கிற காட்டுவாசியை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம தேஜா என்ன பண்ணுறாருன்னா அவங்கள தடுத்து அமிர்தா ஐயரை காப்பாற்றிடுறாங்க. அதே நேரத்தில் அந்த காட்டுவாசியை நம்ம ஹீரோவான தேஜாவை ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே இருக்கிற அருவிக்கு தள்ளி விட்டுறாங்க. அந்த அருவியில் அவருக்கு ஒரு கல் மாதிரி கிடைக்கிது. அந்த கல் கிடச்சோடனே அவருக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி கிடைக்கிது. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம வினய் எப்படியாவது அந்த கல்லை அடையணும் அப்படின்னு அந்த ஊருக்கு வராரு. கடைசியில் நம்ம ஹீரோவான தேஜாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அவர் நம்ம வினய் என்ன பண்ணார், வினய் அந்த கல்லை எடுத்துகிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போனாரா இல்லையா, அதே நேரத்தில் வரலட்சுமிக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா நம்ம டைரக்டர் பிரசாந்த் வர்மா இந்த கதையை கொண்டு போன விதம் உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா 25 கோடி தான். 25 கோடிக்கு அவர் எவ்வளோக்கு ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஆதிபுருஷன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துக்கு 600 கோடி பட்ஜெட்டுன்னாங்க. ஆனால் அந்த படத்தில் விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், கிராஃபிக்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இதில் 25 கோடிக்கு நம்ம பிரசாந்த் வர்மா எவ்வளோக்கு அவர் ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை வேறு லெவலில் நடிச்சு கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை பர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. முக்கியமாக நம்ம சினிமோட்டோகிராஃபர் அந்த ஹனுமான் சிலையை காமிச்ச விதமாக இருக்கட்டும், கரெக்டாக அருவியிலேருந்து அந்த ஹனுமான் சிலையை ஃபுல்லாக காட்டுற அந்த ட்ரோன் ஷாட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையிலே பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு குஸ்தி போட்டியில் நம்ம தேஜா சண்டை போட்டுட்ருப்பார். கரெக்டாக அந்த சூரியன் மறைஞ்சு வரும்போது அதை காட்டின விதம்லாம் உண்மையிலே வேறு லெவலில் பண்ணியிருக்காரு நம்ம சினிமோட்டோகிராஃபர். படத்தோட ஹீரோயினான அமிர்தா ஐயர் அவங்களோட ரோலை பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அமிர்தா ஐயருக்கும் தேஜாக்கும் உள்ள ரொமான்ஸ் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துலலாம் ஆக்ஷன் சீன்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நம்ம சமுத்திரகனி பண்ணியிருக்காரு. அந்த ரோல் கடைசியில் கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டு மாதிரி காட்டி முடிச்சிருக்காரு. உண்மையிலே அதெல்லாம் காட்டின விதம் அருமையாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் எமோஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேஜாக்கும் வரலட்சுமிக்கும் உள்ள அந்த எமோஷன் காட்சியெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு நம்ம டேரக்டர். படத்தில் இன்ட்ரோலாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி நம்ம டேரக்டர் வச்சு முடித்தார். அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த அரை மணி நேரம் சீனு உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோக்கு அவர் ஒர்க்கை பெர்ஃபெக்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு கிளைமேக்ஸில் வேறு லெவலில் பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா சில சீன்லாம் நம்ம டேரக்டர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்போ நமக்கு பார்க்கும்போது தோணும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படம் இப்போது தமிழ் டப்பிங் வெர்ஷனோடைய G5 அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாக லிப்ஸிங்கோட பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.5 கொடுக்கலாம். இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்குறதுக்கு ஒர்த்தான படம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.